என்னோட ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி தான் டயட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அவளுக்கு அமேசிங் ரிசல்ட் இருக்கு. எனக்கு மட்டும் ரிசல்ட் கிடைக்கும். ஃபிட்னஸ் ஜேர்னியை இன்னொருத்தரோட ஃபிட்னஸ் ஜேர்னியோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களோட லாஸ்ட் சாப்டர் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டரா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஃபிட்னஸ் ஜேர்னி எதை பொறுத்தெல்லாம் வந்து மெடிக்கல் கண்டிஷன் அண்ட் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாம இருக்கலாம். எனக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்க வெறும் வெயிட் லாஸ்க்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா நடக்கும். எனக்கு இப்போ சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும். நம்ம எடுக்கிற டேப்லெட் முதல் கொண்டு ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. இட் மேபி அவங்க கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நம்ம ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் வந்து பிரேக் எடுத்துருக்கலாம். ஸோ உங்களையே போட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நம்ம அமைதியாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலங்காலமாக நம்ம வெயிட் லாஸ் வந்து கெயின் பண்ணி வச்சிருப்போம். அது 3 மாதம் 6 மாதம் 9 மாதத்துல குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம ஃபெயிலியர் ஆகும். பிஃபோர் உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை இன்னொருத்தரோட ஃபிட்னஸ் ஜேர்னியை கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அவங்களுக்கும் 100% பாடி பேட்டர்ன் ஒன்றா தான் இருக்கா அப்படின்னு வந்து பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அவங்க பாடி இஸ் டிஃப்ரெண்ட், என்னோட பாடி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. அண்ட் எந்த ஒரு ரிசல்ட்டையும் கடகட குடுகுடுன்னு எதிர்பார்க்காம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியில் ஒரு நாள் சூப்பர் அண்ட் டூப்பராக நீங்கள் தான் கிங் அண்ட் குயினாக இருப்பீங்க.